Hello friends, welcome to Joim. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான Dress தான் maternity dress. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த Dress ஸ்டிட்ச் பண்றதுக்காக மீஷோல இருந்து cloth ஆர்டர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சறேன். So the மீஷோல wool cloth அப்படினு போட்டுருந்தாங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. இதுக்கு லைனிங்கே தேவைப்படாது. பட் இருந்தாலுமே ஃபீடிங் Dress அப்படின்றப்போ நமக்கு கம்ஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் லைனிங் மேல ப்ராப்பரா அட்டாச் பண்ணிருக்கேன். சோ கீழ நான் பாட்டம்ல அட்டாச் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த cloth குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே cloth குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம நார்மல் Dressக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நார்மலா நம்ம umbrella cutting dress எப்படி ஸ்டிட்ச் பண்ணுவோம்? சேம் அதே மெத்தட் தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? சேம் அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணனும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் ஃபோல்டிங் எப்பவும் போல எடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதுக்கு ஃப்ரண்ட் நான் இந்த ஹைட் எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படினா 5.5. நான் இங்க எழுதல ஆக்சுவலா. சோ 5.5 இல்லனா 5 எடுத்துக்கோங்க. விட்த் நீங்க ஜாஸ்தியா வைக்கிறீங்க அப்படினா இத நீங்க கம்மியா வைக்கலாம். இது நான் சொல்ற மெஷர்மென்ட் M and L சைஸ் ரெண்டு பேருக்குமே செட் ஆகும். ஓகேங்களா? இந்த நெக் விட்த் 2.25 அப்படின்றது எடுத்தீங்க அப்படினா சோ ரெண்டு பேருக்குமே செட் ஆகும். ஷோல்டர் பாத்தீங்க அப்படினா 3.25 நான் எடுத்திருக்கேன். நெக்கோட ஹைட் 5. சோ பேக் நெக் ஹைட் நான் 6 இல்லனா 7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ நீங்க 7 வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓபனா ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு அப்படினா நீங்க 6 வச்சுக்கோங்க. விட்த் பாத்தீங்க அப்படினா एक्चुअली அவங்களோடது 19. சோ 19 ஹாஃப் பண்ணோம் அப்படினா 9.5 plus 1.5 equal to 11. So இதுதான் விட்டோட மெஷர்மென்ட். இதோட டோட்டல் ஹைட், டாப்போட டோட்டல் ஹைட், அதாவது செஸ்ட்க்கு கீழ நீங்க கரெக்ட்டா வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ ரொம்ப உள்ள வரைக்கும் கொண்டு போகணும் கிடையாது. சோ காமனா வச்சு நீங்க கொண்டு போகலாம். இது பாத்தீங்க அப்படினா 15.5. சோ இது நார்மலா எப்பவும் போல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இதே அப்படியே நம்ம எடுத்துறணும். ஓகேங்களா? சோ இதுல ஃப்ரண்ட் பார்ட் எது, பேக் பார்ட் எது அப்படின்றதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. and one more thing நான் சொல்ல மறந்துட்டேன். சோ இத நீங்க கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு அதாவது ஃப்ரண்ட்க்கு இருக்கிற கிளாத் மட்டுமே எக்ஸ்ட்ரா 1 inch இருக்கணும். மட்டும் அந்த ஹைட் நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்கிற ஹைட் மட்டும் அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு நமக்கு வேணும். அடுத்ததா இப்போ நீங்க இத கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள இருந்தா போதும் அப்படின்றது. இதனால அதாவது நம்ம உள்ள கொடுக்க போற பீஸ் இதுதான். சோ உள்ள டீப் நெக்கா கொடுக்க போறோம், வெளியே ஹை நெக்கா கொடுக்க போறோம். அதுதான் இதோட கான்செப்ட் இல்லையா? சோ உள்ள நம்ம டீப் நெக் கொடுக்கும்போது நம்ம இதுலயே மார்க் பண்ணிக்கணும். சோ நம்மளுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றது. சோ லாஸ்ட் ஒரு 1.5 inchக்கு மேல இருந்தா கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சோ 1 inchக்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே. பட் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பஸ்ட் சைடு வந்துடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வராம நம்ம பாத்துக்கணும். சோ அதனாலதான் நான் சொல்றேன். சோ இந்த பக்கம் நீங்க நகர நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல நின்ற கூடாது. அது நல்லா இருக்காது. அதனாலதான் சொல்றேன் இங்க 1.5 inch 2 inches அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீப் நெக் ஹைட் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 2 inches இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அதுக்கு தான் நான் டிரா பண்ணிருக்கேன். சோ நான் சென்டர்ல எவ்வளவு எடுத்தேன் அப்படின்னா 4. சோ ஆக்சுவலா எடுத்தது 2.25 இல்லைங்களா? இந்த 2.25 நம்ம தைக்கும் போது நமக்கு 5.5 கிடைக்கும். இது 8 இருக்கு. அதோட நெக் வித் எவ்வளவு இருக்குன்னா 5.5. இதுக்கு 8 இருக்கு. சோ சேம் ஆர்ம் ஹோல், சேம் சைட் ஃபிட் எல்லாமே சேமா கட் பண்ணிக்கோங்க. நெக் மட்டும் நம்ம கட் பண்ணாம விட்டுரும். சோ இது ஃபுல் ஹைட். இந்த இடத்துல 2 inches கேப். ஆக்சுவலா நீங்க வைக்க வேண்டியது 2.5 inches. ஓகேங்களா? 2.5 inches வச்சுக்கோங்க. அதை மடிச்சு தைக்கும் போது நம்மளுக்கு ஒரு 2 inches மாறிடும். சேம் ஆர்ம் ஹோல் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே சேம். இப்ப கட் பண்ணிட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக், இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா இது ரைட் சைடு இருக்கு. சோ இது மேல அப்படியே வச்சுட்டு நெக்ல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே டர்ன் பண்ணிடுவோம். சோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நெக் பீஸ் 3 பீஸ் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 3 பீஸையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி போட போறோம். இதே மாதிரி தான் பண்ண போறோம், வேற எதுவும் கிடையாது. சோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாருங்க, நான் 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு இப்படி வச்சாலே போதும். அந்த நெக் நம்மளுக்கு அழகா நிற்கும். ஸோ இப்போ இந்த பீஸ் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் பீஸ். ஃபர்ஸ்ட்
இது வந்து பேக் நெக், இந்த நெக் வந்து பேக் நெக், இது வந்து ஃப்ரண்ட்ல இன்சைட்ல வர்ற. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃப்ரண்ட்ல இந்த லோ நெக் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் கரெக்டா 1 இன்ச்சுக்கு வந்து நான் ப்ளீட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஒரே சைடா வச்சிருக்கேன், பாக்ஸ் ப்ளீட்டிங் கிடையாது, நார்மல் ப்ளீட்ஸா வச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டாவே நிற்கும், இந்த கிளாத் வந்து ஃபிளாட்டாவே நின்றும். ஸோ இதே மாதிரி பேக் சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்க ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு, நெக்கு க்ளோஸ்டாக இருக்குது, அது வந்து பேக் சைடு. ஸோ இது நம்மளுக்கு ஓப்பன் பண்ண ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஆர்ம் ஹோல் சைடு 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க, நமக்கு வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட ஹைட் வந்து இன்னுமே நம்ம கம்மி பண்ணலாம், இன்னும் 1 இன்ச் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ ரெடிமேட்ல வந்து இங்கே மொத்தமாகவே வந்து ஒரு 2 இன்ச்சஸ்ல தான் கேப் இருக்கும், இந்த 2 இன்ச்சஸ்ல தான் கேப் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறேன். இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படிதான் இருக்கு. ஸ்லீவ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு 3 பஃப் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களுக்குலாம் ஃபீல் ஆகணும் இல்லையா, அதுக்காக சின்னதா பஃப் கொடுத்தாலே வந்து ஸ்லீவோட எண்ட்ல வந்து பெல்ட் கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபீட் பண்ற பார்ட். ஸோ இதுவுமே வந்து நல்லா அமைஞ்சிருக்கு நான் ஸ்டிச் பண்ணதுல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஜாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாய்.